விருச்சிகம். கோபம், அன்பு, அர்ப்பணிப்பு, நேர்மையான செயல், வீரம், விவேகமுள்ள வேகம், இது எல்லாவற்றுக்கும் உரிய ராசிக்காரங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு விருச்சிக ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த 2025 சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு நடக்க இருக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சியும் விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படின்னு பார்த்துட்டு, இந்த கிரக பயிற்சினால் விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரி நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல சனி பயிற்சி. கடந்த 2.5 வருஷமாக அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி இப்போ 5ஆம் வீட்டுக்கு பிரவேசமாகிறாரு. 5ஆம் இடம் ஒரு கோணம், அங்கே ஒரு பாவரான சனி இருக்கிறது தப்பு தான், இருக்கக்கூடாது. இருந்தாலும் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற மூலத்திருகோண வலுவில் இருந்த சனி கெடுதல் செஞ்ச அளவுக்கு இந்த 5ஆம் வீட்டில் இருக்க சனி கெடுதல் செய்ய மாட்டார். அது குருவோட ராசியாக இருக்கிறதுனால. அடுத்து குரு பயிற்சி. இவ்வளோ நாள் 7ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இந்த அர்த்தாஷ்டம சனியோட தாக்கத்திலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்த குரு இப்போ 8ஆம் வீட்டுக்கு போய் மறைய போகிறாரு. விருச்சிக ராசியோட ராஜயோகாதிபதி யாருன்னா அது குரு தான். அவர் 8ஆம் வீட்டுக்கு போகிறது ஒரு விதத்தில் தப்பு தான். ஆனால் 8ல் மறையிற குரு விருச்சிக ராசிக்கு பெரிய கெடுதல்களை தந்துட மாட்டார். அசிங்கம், விபத்து, நோய், இதில் எல்லாத்துலேருந்து உங்களை காப்பாற்ற தான் பார்ப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் இந்த குரு உங்களை இருக்கிற இடத்த விட்டு நகர்த்துவார். வெளிநாடு, வெளி மாநிலம், இது போல் தூர தேசங்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த 8ஆம் வீட்டுக்கு போகிற குரு உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். அடுத்து ராகு கேது பயிற்சி. 5ஆம் வீட்டில் இருந்து பிள்ளைகளால் சில மன உளைச்சல்கள், மன கஷ்டம், மன அழுத்தம், இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த ராகு இப்போ 4ஆம் வீட்டுக்கு பிரவேசமாகிறாரு. அதே மாதிரி 11ஆம் வீட்டில் இருந்த கேது இப்போ 10ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப ஒரு மோசமான பயிற்சிலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சுமாரான பலன் அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் ராகு கேது பயிற்சி. அடுத்து இந்த 5ஆம் வீட்டுக்கு போகிற சனியால் விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள், தீமைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நல்ல முன்னேற்றங்களை தான் இந்த சனி கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா இந்த 5ஆம் வீட்டுக்கு போகிற சனி அடுத்த 2.5 வருஷத்துக்கு அப்புறம் 6ஆம் வீட்டுக்கு போவார் இல்லையா. 6ஆம் வீட்டில் போகிற சனி நல்லது செய்யணும்னா அதற்கு முன்னாடியே இந்த 5ஆம் வீட்டில் இருக்கும்போது அதற்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செய்யணும். அப்படிங்கிறதுனால இந்த 5ல் இருக்கக்கூடிய சனி நல்ல முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் எல்லாத்தையுமே விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக கொடுப்பார். என்ன பிள்ளைகளால் சில மன உளைச்சல்கள், மன கஷ்டங்கள், பிள்ளைகளை பற்றின சில கவலைகள், ஒழுங்காக படிக்க மாட்டான், ஒழுங்காக சாப்பிட மாட்டான் அப்படிங்கிற சின்ன சின்ன கவலைகளை தான் இந்த சனி விருச்சிக ராசிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்கள் திறமைக்கும் உங்கள் உழைப்புக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று திறமை இல்லாதவங்களுக்கும் உழைப்பே இல்லாதவங்களுக்கும் போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன கெடுதல்கள் மட்டும்தான் நடக்கும். பெரிய பூகம்பம் ஏற்படுற அளவுக்கு கெடுதல்லாம் இந்த சனி பயிற்சியால் விருச்சிக ராசிக்கு கிடையாது. அதனால் இந்த சனி பயிற்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்னா கண்டிப்பாக 100க்கு 60 மார்க்கு விருச்சிக ராசிக்கு அள்ளி கொடுத்துடலாம். அடுத்து குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி ஒரு வகையில் சாதகமற்றது, ஒரு வகையில் நல்லது. 8ஆம் வீட்டுக்கு குரு போகிறது எப்போவுமே நல்லது. சுப கடன்கள் இருக்கும், மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீடு, உறவு, கணவன் மனைவி இவங்களை விட்டு கொஞ்சம் பிரிந்து வேலை விஷயமாக வெளிநாடு இல்லை வெளி மாநிலம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். கண்ட்ரோலில் இல்லாத இருந்த நோய் இருந்தால் இப்போ கண்ட்ரோல் ஆகும். இது போல் நல்ல விஷயங்கள் இந்த குரு பயிற்சியெல்லாம் கிடைக்க இருக்குது. குரு மறையிறது கொஞ்சம் தவறு தான், இருந்தாலும் பெரிய கெடுதல்கள் விருச்சிக ராசிக்கு இல்லை. அதனால் இந்த குரு பயிற்சிக்கு விருச்சிக ராசிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்னா கண்டிப்பாக 100க்கு 60 மார்க்கு கொடுத்துடலாம். அடுத்து ராகு கேது பயிற்சி. 4ஆம் வீட்டுக்கு வர ராகு தாய் விஷயத்தில், வீடு, வண்டி, வாகனம், இது போல் விஷயங்களை சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருப்பார். அதே மாதிரி 10ஆம் வீட்டுக்கு போகிற கேது தொழில், வேலை, இது போல் விஷயங்களும் இடர்பாடுகளை தருவார். எல்லாமே சிறிய அளவுக்கு தான் இருக்கும். கோச்சாரம் அப்படிங்கிறது நம்ம ஒரு 30% தான் பலன் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால சிறிய அளவுக்கான பிரச்சனைகள் தான் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியால் விருச்சிக ராசிக்கு. அதனால் ராகு கேது பயிற்சிக்கும் 100க்கு 60 மார்க்கே கொடுத்துடலாம். ஒட்டுமொத்தமாக இந்த 3 கிரக பயிற்சி வச்சு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு நல்லதும் இல்லை, பெரிய அளவுக்கும் கெட்டதும் இல்லை. ஒரு சுமாரான மத்தியமமான பலனை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த 3 பயிற்சியும் இருக்குது. இந்த 2025 ஒரு மத்தியமமான சுமாரான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் விருச்சிக ராசிக்கு இருக்குது. ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய திசை புத்திகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் யோகம் நடக்கும், வெற்றிகள், வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள் எல்லாமே நடக்கும். அதற்கு இந்த கோச்சாரம், இந்த 3 கிரக பயிற்சியும் இந்த வருடம் விருச்சிக ராசிக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். நன்றி.